எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான ஒரு நன்றி. இந்த வாய்ப்பை வழங்கிய அவனல்லாலே அவன்தால் வணங்கி இப்போது நாம் காணவிருப்பது சித்தர்கள் ரகசியம் 2. இப்போ நாம் பார்க்க போகிறது போகரை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று ஒவ்வொரு நாளும் ஒரு ரகசியத்தை இந்த காணொலி மூலம் வெளியிட ஆணை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவன் பிரபஞ்ச சக்தி அவனல்லாலே அவன்தால் வணங்கி இப்போது பார்க்க போகிறோம். இந்த ஓம் சரவணபவ நேற்று அகத்திய சித்தரின் ரகசியங்களை பார்த்தோம். இப்போ சித்தர்களில் மிகவும் மர்மமானவராக கருதப்படும் போகர் சித்தரை பற்றி பார்க்க போகிறோம். பழனி மலையில் அருள்பாலிக்கும் தண்டாயுதபாணி முருகனின் நவபாசான சிலையை உருவாக்கிய மகான் தான் போகர் சித்தர். அவரை பற்றிய அறிவியல் தகவலை இன்று நீங்கள் காணொலி மூலம் தெரிந்து கொள்ளலாம். போகர் சித்தர் 18 சித்தர்கள் உண்டு. அதை நீங்கள் சதுரகிரி மலை மேலே பார்க்கலாம். அதில் ஒருவர். அவர் யோகி மட்டுமல்ல, அவர் ஒரு மருத்துவர், ரசவாதி, ஞானி, விஞ்ஞானி, ஆன்மீக குரு என பல சிறப்புகளை பெற்ற ஒரு சித்தர். அவரது குரு காலாங்கிநாதர். குருவின் நல்லால் அற்புதமான யோக சக்திகளையும் மருத்துவ ஞானத்தையும் பெற்றார். அதுதான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவம் மகேஸ்வர, குரு சாட்சா பரம தஸ்மினி குருவை நமக்கு. இந்த மந்திரத்தில் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி மடியில் நமக்கு சொல்லிக் கொடுத்த அனைத்து ஆசான்களும் குருவாக மதிக்கப்படுகிறார்கள், கருதப்படுகிறார்கள். பழனி முருகன் சிலை எப்படி உருவானது? போகர் சித்தர் ஒரு உலக நன்மைக்காக ஒரு பெரிய திட்டத்திட்டார். கலியுகத்தில் மனிதர்களுக்காக முக்கியமான நோய்கள் அதிகரிக்கும் என்பதையே அறிந்திருக்கிறார். எனவே பல அரிய மூலிகளை மற்றும் அந்த இனிய கனிம வள தாவரங்களை ஒன்றிணைத்து நவபாசான கலவையை உருவாக்கினார். அந்த நவபாசானத்தால் ஆன பழனி முருகன் சிலை வடிவமைத்தர் போகர் சித்தர். நவபாசானம் என்றால் என்ன? நவபாசானம் என்பது 9 வகையான சக்தி வாய்ந்த பொருட்களின் கலவை என்று சித்தர் மரபு கூறப்படுகிறது. பெரிய விஷயம். அதை இன்னவரெல்லாம் அந்த ரகசியத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா கண்டுபிடிச்சவங்க யாரும் உயிரோடு இருந்த சத்திரம் இல்லை. சாதாரண மனிதன் கூட தொடக்கூட பயப்படும் விஷப்பொருட்களை கூட சரியான முறையில் சுத்திகரித்து மருந்தாக்கி அதை சித்தர் உருவாக்கினார். விஷமே மருந்தாக மாறும் என்பது சித்தர் மருத்துவத்தின் தனி சிறப்பு. போகர் சித்தரோட மருத்துவ ரகசியம். போகர் சொன்னது என்னென்னா, நோய் வந்த பிறகு மருந்தை தேடாதே, நோய் வராமல் வாழ கற்றுக்கொள். இதற்காக சில எளிய வழிமுறைகள். காலையில் அதிகாலையில் எழுந்து பிரபஞ்சாற்ற சக்தியில் இருந்து நாம் அந்த பிரயாணம்னு சொல்லுவாங்க. அது முழுமையான சென்டென்ஸு வரல. அந்த தியானத்தில் இறங்கி அந்த ஓம் என்று 108 முறை அப்படி சொல்லும் பொழுது நம்முடைய எண்ணங்கள், அதிர்வலைகள், பிரபஞ்சாற்ற சக்தி இணைந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு சக்தியை, மாய சக்தியை உருவாக்குகிறது. மாயசக்தியிலொன்று நீங்கள் மாயன்னு பயப்படாதீங்க. அது ஒரு அபரீதமான இறைசக்தி. அதுக்கப்புறம் சுத்தமான உணவு. தினசரி நம்ம செய்ய வேண்டிய தியான உடற்பயிற்சி முறைகள். கட்டுப்படுத்தப்பட்ட உணவு. ஆசை மெயினாக இருக்கக்கூடாது. ஆசைப்பட்டால் அவ்வளோ ஆபத்து. சாப்பாட்டு விஷயத்தில் சரி, இறை நினைவு இப்படிலாம் இருந்தால் அந்த செயலை அடையலாம். சித்தர்கள் ஏன் மலையில் வாழ்ந்தார்கள்? மலைப்பகுதியில் இயற்கை சக்தி அதிகம். உங்களுக்கே தெரியும். அதாவது ரசாயனத்துக்கே வேலை கிடையாது. தானாக முளைக்கிற ஒவ்வொரு செடியும் அந்த இருக்கிற இயற்கை காற்று, மழை ஊற்று தண்ணியை பார்த்தீங்கன்னா அதில் அந்த மலையிலேருந்து கிடைக்கக்கூடிய தண்ணியில் அவ்வளோ மருந்துகள் இருக்குது. எப்படி மருந்து சக்தி வருதுன்னா, அந்த தண்ணியை குடித்தாலே நமக்கு வியாதியாக வராது. மலையிலேருந்து தானாக அருவி மாதிரி வருது பார்த்தீங்களா? ஏன்னா அதில் உள்ள அவ்வளோ மூலிகை செடிகள்லையும் தண்ணி பட்டு நமக்கு அந்த அருவி சிறு சிறு ஊற்றாக ஊறும். அதை நீங்கள் பார்த்தாலும் பாறைகள் கிடைக்கலன்னா சொட்டு ஊற்றும். அதுதான் ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த தண்ணி. ரொம்ப மன அமைதியாக இருக்கும். அங்கே தியானம் செய்கிறது கொள்வது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பல ஆண்டுகள் போகர் மலைகளில் தவம் செய்து ஞானம் பெற்றார். இன்றைக்கும் பழனி மலை ஆன்மீக சக்தி நிறைந்த இடமாக கருதப்படுவதற்கு காரணம் இது ஒரு பெரிய ஒரு அற்புதமான சக்தி தான். பல பேர் சித்து வேலைன்னு சொல்லுவாங்க. சித்து வேலை சித்தரோட ஒரு செயல் அதில் இருக்குது. மெயினாக மூச்சோட சக்தி. போகர் சித்தர் சொன்ன மூச்சை அறிந்தவன் உயிரை அறிகிறான்.
மூச்சை கட்டுப்படுத்தும் பயிற்சிகள் மூலம் மனம் ஒருமுகப்படுத்தப்படும். அதுவே யோகத்தின் அடிப்படை. இதை பற்றி நேற்று விலாவாரியாக நான் ஒவ்வொரு காலையும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நம்ம எங்கேயும் போய் தேட வேண்டாம். நமக்குள்ளாரே ஒரு சக்தி செயலை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த செயலை நம்ம உன்னிப்பாக கவனித்தோம்னா வாழ்க்கையில் எதை வேணாலும் சாதிக்கலாம். நாம் தான் அடுத்தவங்களை நாடி போகிற மொழிய நம்முடைய செயல் நமக்கு தெரியது கிடையாது. நான் நிறைய பேர்ட்டு அதை சொல்கிறது. ஆனால் செயல் கஷ்டம் நினைப்பாங்க. கஷ்டப்பட்டால் தான் கஷ்டப்பட்டால் தான் ரொட்டி சாப்பிடலாம். இன்னும் அது ஒரு பழமொழி உண்டு. அதனால் ஒன்றும் இதெல்லாம் என்னுடைய இயற்கையின் அனுபவ ரீதியான நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். சித்தர்களோட மனித உடலை ஒரு கோவிலாக பார்த்தனர். உடலில் பல சக்தி மையங்கள் இருக்கின்றன. அவற்றை வெளிப்படை செய்வதே யோக பயிற்சியின் முக்கியமான நோக்கமாக அவர்களாம் செஞ்சாங்க. போகருக்கும் முருக பக்திக்கும் என்ன சம்பந்தம்னா, போகர் சித்தரின் வாழ்வில் முருகன் மிகப்பெரிய இடம் பெற்றவர். அவர் அனைத்து சாதனைகளுக்கும் முருகப்பெருமான அருள் தான் காரணம்னு அவர் மனதில் ஏற்றுக்கிட்டார். அதாவது ஒரு செயல் அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து அதை நம்ம மனசுக்குள்ளே ஏற்றுட்டாலும் அதுதான் நடக்கும். பக்தியும் ஞானமும் இணைந்தால் வாழ்க்கை உயர்வடையும் என்று போகரே சொல்லியிருக்கார். செல்வம் பற்றி சித்தர்கள் சொன்ன ரகசியம் என்னென்னா, ஒரு நல்ல உடல்நலம், மன அமைதி. பணம் கோடிக்கணக்கில் இருந்தாலும் மன அமைதி இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. என்னத்தை வாரிக்கிட்டு ஒன்றும் கிடையாது. போகிறப்போ ஒன்றுமே அவுத்து விட்டு சுத்தமாக அதெல்லாம் பார்த்தா ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதெல்லாம் நல்ல குடும்பம், நல்ல இறை நம்பிக்கை. நிறைய பேர் இந்த இறை செயலில் வந்தோன்னே நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அஜிச்சோ நம்ம குடும்பம்லாம் இருக்கக்கூடாது, நம்ம சாமி மட்டும்தான். அப்படியெல்லாம் கிடையாது. நல்ல குடும்பம், நல்ல இறை சக்தி இருந்தாலே சக்தி உள்ளார வரும். அந்த ஓம் சக்தி பராசக்தி அம்பாளோட அருளும், ஓம் நமச்சிவா அருளும், ஓம் முருகா, ஓம் சரணபா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவே நடக்கும், நல்லது நடக்கும். இவை அனைத்துமே உண்மையான செல்வங்கள். கர்மாவை மாற்ற முடியும்னா அதுக்கு முன் செய்த கர்மாவின் பலனை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதை மாற்றணும்னா இறை நம்பிக்கை வேணும், தர்மம், அன்னதானம், பக்தி ஆகியவற்றால் நீங்கள் மாற்றலாம். கண்டிப்பாக தியானம் பண்ணால் நம்ம மன அழுத்தம் குறையும், கோபம் குறையும், கவனம் ரொம்ப அதிகரிக்கும், இறை உணர்வு வளரும், பொறுமை. எந்த ஒரு செயல் இருந்தாலும் பொறுமை தானாக வந்துடும். ஏன்னா தியானத்தில் இறை செயலில் அப்படிப்பட்ட ஒரு செயல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம நமக்குள்ளாரே நம்ம தேடிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் இறைவனை தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சித்தர்கள் அன்றைக்கே சொல்லி வச்சுருக்காங்க, இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்கள் உடலும் மனதிலும் இருக்கிறார், முடிவு உங்கள் கையில் தான், நிச்சயம் நல்லது நடக்கும். அவர் சொன்ன ரகசியம் என்னென்னா, இறைவனை வெளியே தேடாத உள்ளத்தில் தேடு. அன்பு இருக்கும் இடத்தில் இறைவன் உள்ளத்தில் இருப்பான். லவ் இஸ் காட். கருணை இருக்கும் இடத்தில் இறைவன் இருக்கிறார். உண்மை இருக்கும் இடத்தில் இறைவன் உள்ளாரே. அது ஒரு செயல், அது உங்களுக்கே தெரியும். நாம் சொல்லி தான் இல்லை. இதை ஒரு போகர் சித்தரோட ஒரு செயல் உங்களுக்கு இன்றைக்கி கிடைச்சதுக்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான உடனே. தொடர்ந்து பல ரகசியங்களை தெரிந்துள்ள காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நல்லதே நடக்கும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமோ நாராயண, ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சா பரம தஸ்மினி குருவே நமக. ஓம் சக்தி பராசக்தி அருளோடு ஓம் முருகா சரணம், ஓம் மகாகணபதி, ஓம் கணபதி, கங்கணபதி, மகாகணபதி அருளோடு தான் எல்லாமே செயல் நடைபெறுது. நம்ம மனம்தான் கோவில், உள்ளந்தான் பெரிய சக்தி. நல்லதே நடக்கட்டும். காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பலருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பலருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் அவங்களும் தெரிந்து கொள்ளணும். உங்களால் 10 பேர் பலன் அடையட்டும். அதுவே மிகப்பெரிய புண்ணியம், கர்மா குறையும். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.